ரெட்டலைக்கே தான் எங்க ஓட்டுல நிறுத்திட்டாங்க. என்னோட ஓட்டு அம்மா. தீச்சுடர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. குமரகுருக்கு தான் எங்க ஓட்டு. தாலிக்கு தங்க கொடுத்த ரெட்டாலிக்கு தான் எங்க ஓட்டு. புரட்சி தலைவி ஆட்சி பெற்ற ரெட்டலைக்கே தான் எங்க ஓட்டு. படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்த ரெட்டலைக்கு தான் குமரகுருக்கு தான் எங்கள் ஓட்டு. அம்மாவோட ஆட்சியில 18,000 மகப்பேறு தொகை கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில நிறுத்திட்டாங்க. என்னோட ஓட்டு அம்மாவுக்கே ரெட்டலைக்கே தான். குமரகுரு தங்கமான மனுஷன். அந்த அண்ணனுக்கு தான் எங்க ஓட்டு பூராமே, எங்க தெருவில் உள்ள ஓட்டு பூராமே குமரகுரு அண்ணனுக்கு தான். ஏழைங்களுக்கு உதவியா இருக்கிறது ரெட்டலை தான். நாங்க எப்பயுமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். இதுல என்னன்னா கேள்வி, குமரகுரு அண்ணனுக்கு தானே. கிட்டத்தட்ட 2000 கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு அவரெல்லாம் ஒரு ரோல் மாடலாக நாங்கள் எடுத்து அவருக்கு தான் எங்கள் ஓட்டு கொடுப்போம். நாங்கள் போடுறது ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். வேற எதுக்கும் போட மாட்டோம். ஒரே ஆட்சியில் 2 முறை நகை கடன் தள்ளுபடியாச்சு. எங்க ஓட்டு ரெட்டலைக்கு தான். ஓட்டு ரெட்டலை தாங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போடுறோன்னா முதல்ல 5 வருஷத்தில் 10 வருஷமாக ரெட்டலை ஆண்டாங்க. மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை. 10 வருஷமாக மக்களுக்கு எந்த தொல்லையும் இல்லைங்க. கரண்ட் பில்லுலேருந்து வீட்டு வரியிலேருந்து ஒரு சாப்பாட்டு அரிசி கூட 1850 ரூபாய்க்கு போச்சு ஒரு சிப்பம். 1 கிலோ அரிசி 85 ரூபா விற்கிது. எப்படி நம்ம ஒரு குடும்பம், சாதாரண குடும்பம் பிழைக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு டீ வியாபாரம் பண்ணுறோம், எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வர முடியும்? ஒரு பருப்பு ஐட்டம்லாம் சாதாரணமாக 200 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம். தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சை பட்டாணி எல்லாமே 150 ரூபா 180 ரூபா மேலே தான் விற்கிது விலைவாசி. இப்போ சிலிண்டரு கூட 100 ரூபா 880 ரூபா போட்டாங்க. அதுக்குள்ளேயும் இப்போ டீசலுக்கு பெட்ரோலுக்கு 2 ரூபா குறைச்சாங்க. பாம் ஆயிலுக்கு 20 ரூபா 15 ரூபா சேர்த்துட்டாங்க. இப்போ எப்படி தொழில் பண்ண முடியும்? இது ரெட்டலைக்கு தான் போட்டோம். ரெட்டலைக்கு போட்டால் வாய்ப்பு நிறையா இருக்குது. மக்களுக்கு நன்மைகள் நிறையா நடக்கும். அடிப்படைகள் முன்னேற்றத்துக்கு வர முடியல. அடிப்படைகள்னால் சிறு தொழிலாளிகள் யாருமே பிழைக்க முடியாது. 750 ரூபாய்க்கு வச்ச இட்லி அரிசி இன்றைக்கி 1200 எப்படி நம்ம வாழ முடியும்? ஒரு கடைக்கு 4 இட்லி சாப்பிட போனால் 40 ரூபா. அதே ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி சாப்பிட முடியுமா? கஷ்டம் தானே. என்னுடைய ஓட்டு ரெட்டலைக்கு தான் போடுவோம். எனக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா ஆரம்பிச்சு விட்டாங்க. அம்மா ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது. அதை நம்பி நாங்கள் எங்கள் பாப்பா கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணுறப்போ அந்த திட்டத்தை அவங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தை கேன்சல் பண்ணி விட்டனால எங்களால் அது எதுவுமே சரியான முறையில் பயன்படுத்த முடியல. அதனால எங்களுக்கு அந்த ஆட்சியோடைய ஓட்டு இல்லை. நாங்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் ஓட்டு குமரகுரு அண்ணாவுக்கு மட்டும்தான். எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா தகுதி பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்குது திமுக ஆட்சியில். ஆனால் என்னுடைய ஓட்டு ரெட்டலைக்கு தான். அப்புறம் அது யூஸ் இல்லை. அப்புறம் பஸ்ஸு வசதி எதுவுமே யூஸ் இல்லைங்க. அதில் எல்லாத்துக்குமே பயன் வருது. அந்த பஸ்ஸு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும். அது இல்லாத 1000 ரூபாய் காசு தரேன்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே காசே தரல. அவர் சொன்னதோடு சரி. அப்புறம் வேறு எதாவது தராரு அவர்? யாருக்குமே இல்லை. ஏதோ இது ரேஷன் கார்டு காட்டுங்கிறாரு, ஆதார் அட்டை காட்டுங்கிறாரு. உங்கள் வீட்டில் 2 சிலிண்டர் இருக்குதான்னு கேட்குறாரு. அப்படி இவ்வளோ கேள்வி கேட்டு எதுக்கு? தலைவிக்கு 1000 ரூபாய் தரணுன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். இப்போ அவர் ஆட்சி இருக்குல்ல, அந்த அம்மா ஆட்சி இருக்குள்ளார சொல்கிறதோடு சரி. சொன்னதும் செய்வாங்க, சொல்லாதும் செய்வாங்க. அந்த அம்மா ஆட்சி இருக்குள்ளார இவர் என்ன செய்கிறாரு? ஒன்றுமே செய்யவே இல்லை. இதுதான் சொல்கிறாரு, அதுவும் செய்யல. அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? ஒன்றுமே இல்லைன்னு நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம். விலைவாசி வேற ஏற்றி விட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் மளிகை ஜாமான் விலைவாசிலாம் ஏறி போச்சுங்க. அப்புறம் இதில் வச்சு அத்தியாவசிய பொருள் எப்படி குடும்பம் பண்ணுறது? என்ன கூலி வேலை செய்கிறது? இதே ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் அதை வச்சு என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஆட்சி காலத்தில் இருக்குள்ள எதாவது கொடுத்தாங்க. இவர் ஆட்சி காலத்தில் இருந்தும் முத ஆட்சிக்கு நல்லது எதாவது செஞ்சுருக்கிறாரா? ஃபஸ்ட்டு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு இவர். அது எதாவது நல்லது செஞ்சுருக்கிறாரா? ஒன்றுமே கிடையாது. எதாவது அந்த பஸ் வசதி 1000 ரூபாய். அதை தவிர வேறு என்னங்க? கரண்ட்டு பில்லை ஏற்றி விட்டாங்க, அத்தியாவசிய பொருளும் ஏற்றிட்டாங்க. அப்புறம் எப்படி தான் ஜனங்க இல்லாத ஜனங்களை எப்படி பிழைக்கிற? நடுத்தர ஜனங்க, வேலையில் இருக்கவங்க, கவர்மெண்ட் வேலை இருக்கவங்க சரிப்பட்டோம். இல்லாதவங்க கூலி வேலை செய்கிறவங்க, இதெல்லாம் அந்நியார் கூலி வேலை செய்கிறவங்க எப்படி செய்ய? ஒன்றுமே செய்யவே முடியாது. இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் மட்டுக்கு அமைதியாக இருக்கிறாரு. கேட்டால் நான் தான் முதலமைச்சருங்கிறார். முதலமைச்சருங்கிறது எல்லாத்துக்கும் செய்யணும் கரெக்டாக. அவர் எதுவும் செய்யலை, அவ்வளோதான். இனி
ரெட்டலைக்கு தாங்க போறோம். எங்களுக்கு மாட்டுக்கு தீவனம் விலை ஏறி போச்சு, தவிடு விலை ஏறி போச்சு, வாங்குறதுக்கு கட்டுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே முடியல. இதுல என்ன இருக்கு, வைக்கப்புல ஓவர் ரேட்டா இருக்கு. என்னதான் நாங்க பண்றது? கவர்மெண்ட் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தீவன விலை குறைச்சா பரவாயில்ல, தவிடு குறைச்சா பரவாயில்ல. நாங்க அந்த மாடை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்க படிப்புக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. நாங்க என்னதான் பண்றது? கவர்மெண்ட் எதனா ஒரு வழி பண்ணி விடுங்க. என்னதான் பண்றீங்க நீங்க? என்னோட ஓட்டு ரெட்டை இலைக்கு, குமரகுரு அண்ணனுக்கு தான் என்னுடைய ஓட்டு. எங்கள் ஓட்டு குமரகுரு அவருக்கு தான் கண்ணு. ஏன்னா விலைவாசிலாம் இப்போ திமுக கட்சியில் எல்லாமே விலை ஏற்றிட்டாங்க. நான் வந்து துணி தான் தைச்சி பொழைக்கிறேன், வாடகை கொடுக்கணும், 2 பிள்ளைங்களை வச்சுட்டு சாப்பாடு சாப்பிடணும், ஸ்கூல் ஃபீஸு கட்டணும், எல்லாமே இது வச்சு தான் பண்ணுறேன். இப்போ எல்லாமே விலைவாசி ஏறினாலும் எங்களால் எதுவும் பண்ண முடியல. அதனால எங்களுக்கு ரெட்டலை கட்சிக்கு தான் எங்கள் ஓட்டு. நாங்கள் குளத்தம்பட்டு தெருவில் 15 வருஷமாக குடியிருக்கோம். 40 வருஷமாக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆதி காலத்துல இருந்தே போன ஆட்சியில் வந்துட்டு பட்டா வழங்குறேன்னு சொல்லி தான் ஓட்டே கேட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சியே முடிய போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டா வழங்கின இதுவே எதுவும் கிடையாது. அதனால் இப்போ இல்லை, எப்போவுமே ரெட்டலைக்கு தான். என் பிள்ளை, என் பேரன் பற்றி யார் வந்தாலும் ரெட்டலைக்கு மட்டும்தான், குமரகுரு ஐயாவுக்கு மட்டும்தான் ஓட்டு. என் ஓட்டு வந்து ரெட்டலைக்கு தாங்க, குமரகுரு அண்ணனுக்கு தான். ஏன்னு கேட்டாக்க, நாட்டில் சாராயம் விற்றான், டாஸ்மாக்ங்கிற பேரில் ஊருக்கு 10 கடை போட்டு சாராயம் விற்கிறான், அதுக்கே நாடு தாங்கலை. அது இல்லாமல் மூளை கஞ்சா விற்கிறான், அதுக்கு நாடு தாங்கலை. பத்தாத்துக்கு வெளிநாட்டிலேருந்து போதை பொருள் கடத்துறானா, ஏதோ 1000 கோடிங்கிறான், 2000 கோடிங்கிறான். இவங்களை விட்டா நாட்டை அழிச்சிருவானுவேன், இளைஞர்களோட வாழ்வாதாரத்துக்கு எடுத்துருவானுவேன், இந்த மண்ணையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவானுவேன். இவனு ஆட்சியே இருக்கக்கூடாது. மறுபடியும் அம்மா ஆட்சி தான் வரணும், ரெட்டலை தான் வரணும், குமரகுரு அண்ணன் ஜெயிக்கணும். அப்போ தான் இந்த மாவட்டத்துக்கும் விடுதலை. நன்றி.